என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 25ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஒரே பாவி நிமித்தம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 15வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஒரே பாவி நிமித்தம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. பரிசேயரும் ஆயக்காரரும் இயேசு மீது கூறிய குற்றச்சாட்டு. இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், அவர்களோடே சாப்பிடுகிறார் என்பதாகும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது இவர்களுக்கு தெரியாது போலும். கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து வந்த பாவியான ஸ்திரீயை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று மீட்டு கொண்டவர் இயேசு பிரான். சகேயு மனம் திரும்பிய போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று மகிழ்ந்து களி கூர்ந்தவர் இயேசு பிரான். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், இதுவே அவரது இலக்கு. அதனால்தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தன் ஊழியத்தை தொடங்கினார். கிறிஸ்தவத்தின் தொடக்கப்பள்ளி மனம் திரும்புதல் தான். அதனாலேயே மனம் திரும்புவது ஒரே ஒரு பாவியானாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமாம். இதை ஓர் ஒப்பிட்டு பார்வையுடன் கூறுகிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை விட இது அதிகம் என்கிறார். ஒரு பாவியை மனம் திரும்ப செய்கிற காரியத்தை நாமும் கூட செய்யலாமே. ஏற்கனவே கிறிஸ்தவர்களாயிருந்தும் மனம் திரும்புதலை குறித்த உணர்வில்லாத அநேக கிறிஸ்தவர்கள் நம்மை சூழ இருக்கிறார்களே. எப்போதும் மற்றவர்களை கிண்டல் செய்து கொண்டு சுற்றி வரும் கல்லூரி நண்பர், திருமறையை வாசிக்க விரும்பாது தூரத்து உறவினர், அழகு, ஆடம்பரம், பணம், பதவி ஆகியவற்றையே கனவு கண்டு கொண்டிருக்கும் உடன் பயணி, இப்படி பலரில் ஒருவருடன் மனம் திரும்புதலை குறித்து ஜபத்துடன் பேசி பார்க்கலாம். ஆவியானவர் உதவி செய்தால் சட்டென்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், பரலோகத்திலும் சந்தோஷம். மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டவர்கள். நம் கவனம் மனம் திரும்ப வேண்டியவர்கள் பக்கமே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நாம் கவலைப்படாவிட்டால் வேறு யார் கவலைப்படுவார்? ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நாம் கவலைப்படாவிட்டால் வேறு யார் கவலைப்படுவார்? பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனென்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனென்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஜெபம். தேவனே,
நான் மனம் திரும்பியதற்காக நன்றி கூறுகிறேன். மனம் திரும்புதல் பணியில் என்னை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொள்ள உதவி புரியும். ஆமேன்.